ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட கேஎல் ராகுல் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கேப்டன் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருமே வச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்து அப்படி இல்லை அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட கேஎல் ராகுல் வந்து இந்த வருடம் வந்து ஐபிஎல் 2025 வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவர் வந்து ஆக்ஷனில் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ போன வருடம் வந்து எல்எஸ்சிக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அவருக்கு வந்து சரியாக போகலை. அவங்களோட டீம் ஓனர்ஸே வந்து ஸோ எங்களுக்கு வின்னிங் கேப்டன் தான் வேணும் அப்படின்ட்டு வந்து அவங்கள வந்து டீம் வந்து அஃபீஷியல் வந்து கேஎல் ராகுல் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்ததுனால வந்து ரசிகர்கள் அனைவரும் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட புதிய கேப்டன் வந்து கேஎல் ராகுல் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரிஷப் பண்ட்டையும் வந்து அவங்க வந்து ரீட்டைன் பண்ணலை. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக கேஎல் ராகுல் தான் கேப்டனாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து போன வருடம் வந்து சில மேட்ச் வந்து அக்ஷர் பட்டேல் தான் வந்து நம்மளோட டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டனாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, இம்ப்ரெசிவாக இருந்தாங்க அப்படின்ட்டு வந்து ரசிகர்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த வருடம் வந்து நம்மளோட அக்ஷர் பட்டேல் தான் வந்து கேப்டன்சி எடுக்க போகிறாராம். கேஎல் ராகுல் வந்து ஒரு பிளேயராக மட்டுமே கண்டினியூ பண்ணுவார் அப்படின்ட்டு வந்து இப்போ தான் அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அக்ஷர் பட்டேல் வந்து கேப்டனாக இருக்க, கேஎல் ராகுல் ஒரு பிளேயராக தான் இருக்க போகலாம். இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்கு, மெயினாக வந்து கேஎல் ராகுல் ஃபேன்ஸ் மத்தியில்.